வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது இம்ரான் சாரோட குக்கிங் சேனல். நான் உங்கள் இம்ரான். இன்றைக்கி சூப்பரான பிளாக் பெப்பர் சிக்கன் தான் செய்ய போகிறோம். வேறு லெவலில் ஈஸியாகவும் சூப்பராகவும் நம்ம ஸ்டைல் எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க சமைக்க ஆரம்பிக்கிறேன். நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு பாத்திரம் வச்சாச்சு. இதில் 1/2 கிலோ சிக்கனுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பெப்பர் சிக்கன் கிரேவினா கொஞ்சம் ஆயிலாக இருக்கணும், அப்போ கிரேவி சூப்பராக இருக்கும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போது 1/2 கிலோவுக்கு 2 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை இந்த நல்லா ப்ரௌன் ஆகிங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பிளாக் பெப்பருக்கு இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனால் தான் இந்த வெங்காயத்தோட ஃப்ளேவரு அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சரிங்களா? இது கூடவே ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், 5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். சரிங்களா? 2 நிமிஷம் ஆச்சு. நாம் கட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கனு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நான் சிக்கனை சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டேன். இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம். பிளாக் பெப்பர் 2 டேபிள் ஸ்பூனு, தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 டேபிள் ஸ்பூனு, மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான் மசாலா. பிளாக் பெப்பர் சிக்கன் கிரேவிக்கு இதே வேறு லெவலில் இருக்கும். வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தேவையில்லை, இதில் சிக்கன் வர தண்ணியே போதும். சரிங்களா? கிரேவி தேவைப்படும் நினச்சிங்கன்னா தண்ணி சேர்த்துங்க. நான் கொஞ்சம் ட்ரையாக தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை கொஞ்சம் குறைச்சிக்கங்க. மசாலா போடும்போது குறைச்சிக்கிட்டால் தான் நமக்கு அடி பிடிக்காது. சரிங்களா? இப்படி எல்லாத்தையும் சேர்த்தோம். உப்பு சேர்த்தோமா? உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா ஒரு ஃபுட்டுக்கு உப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதை மறந்துடாதீங்க. சரிங்களா? சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஸ்லிம்லேயே மூடி வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போதும், வெந்துடும் சிக்கன். சரிங்களா? ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இடையில ஓப்பன் பண்ணி மிக்ஸ் மட்டும் பண்ணி விடுங்க. சூப்பரான நம்ம பிளாக் பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடும். மக்களே, 15 நிமிஷத்துலேயும் நம்ம பெப்பர் சிக்கன் எவ்வளோ சூப்பர் ரெடியாக இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். மசாலா எல்லாம் சூப்பராக ரெடி ஆகி சிக்கனெல்லாம் சூப்பராக வெந்து பூ மாதிரி இருக்குது பாருங்கள் சிக்கனு. அவ்வளோதான் மக்களே, நம்ம பெப்பர் சிக்கன் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி ஒரு கைப்பிடியில் கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? மக்களே, நம்ம பெப்பர் சிக்கன் கிரேவி ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது பெப்பர் சிக்கனு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இம்ரான் சார் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிட்டோம், ஈஸியாகவும் செஞ்சிட்டோம். ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன், எத்தனை பேர் ட்ரை பண்ணியிருக்கேங்கன்னு. ஓகே மக்களே, மீண்டும் ஒரு சூப்பர் ரெசிபியோட சந்திக்கிறேன்.